Good morning students. Today class example 5.2 பார்க்க போறோம். பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது கொலினியரா கேக்குறாங்க. கொலினியர்னா ஒரு கோடமை. சரிங்களா? ஆன்சர் 0 வந்தா அந்த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படி எழுதலாம்ப்பா. வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். அதே ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்ம் போறோம். போடலாம்ப்பா. பாருங்க. ஆஃப் இன்டு ஃபார்முலா என்ன? ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? x1 x2 x3 x1 y1 y2 y3 y1 ஓகேப்பா யூனிட்ஸ் ஓகேப்பா பாருங்க இயர் x1 minus 1.5 x2 6 x3 minus 3 y1 3 y2 minus 2 y3 4 அப்ளை பண்ணிடலாமா பாருங்க 1/2 ஓகேவா minus 1.5 6 ஓகேவா minus 3 minus 1.5 3 minus 2 4 3 ஓகேவாமா பண்ணலாமா மல்டிப்ளை பண்ணலாமா 1/2 மல்டிப்ளை பண்ணலாமா minus minus plus ஆயிடுச்சு சரியா 1.5 into 2 3 சரிங்களாப்பா 3 அடுத்தது 6 into 4 24 ஓகேவா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 முடிஞ்சிடுச்சு மைனஸ் அப்புறமா 18 ஓகேவா ப்ளஸ் 6 ஓகேவா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேவா 1.5 into 4 வந்து 15 4 16 அது ஒரு 0 போச்சுன்னா 6 ஸோ 6 ஓகேடாமா புரிஞ்சுதுங்களா பாருங்க 1/18 ப்ளஸ் 18 ஓகேடாமா மைனஸ் இந்த மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 6 ப்ளஸ் 6 மைனஸ் 6 கற்றுக்கணும் அப்போ 18 மட்டும் தான் இருக்கும் ஓகேடாமா பாருங்க 1/2 18 minus 18 ஓகேவா 1/2 ஆன்சர் 0 வந்துச்சு ஓகே ஸோ டோட்டலாக வந்து 0 the given points are collinear மூன்று புள்ளிகளும் ஒரு நேர்கோடமை அப்படி சொல்லுவாங்க தமிழில் சரிங்களாப்பா 0 வந்ததால் இது கொலினியர் புரியுதாப்பா தேங்க்ஸ்